ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷனில் என் சமையலறை பகுதி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சுவையான மட்டன் பெரட்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மட்டன் பெரட்டல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 15 to 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கணுன்னு தேவையில்லை, ஏன்னா இது ஒரு செமி கிரேவி தான். மட்டனை சுற்றி மட்டன் மேலே ஒரு கோட்டிங் அளவுக்கு தான் கிரேவி இருக்கும். அதனால் அதிகமாக வெங்காயம் சேர்க்க வேணாம். இந்த ஸ்பூன் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இதுக்கு 1 ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கும்மலாக மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க இதே ஸ்பூனுக்கு. அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், 2 காஞ்ச வத்தல். மிளகாய்த்தூள் இதுக்கு அதிகமாக சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இதுக்கு நம்ம பெப்பர் தான் அதிகமாக ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு 300 கிராம் மட்டன் எலும்பில்லாத பீஸாக சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை கிராம் ஏலக்காய் சேர்த்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு ஒரு குட்டி ஸ்பூன் பட்டை பொடி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம நார்மலாக உள்ள டேபிள் ஸ்பூன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு கும்மலாக எடுக்க தேவையில்லை, மீடியமாக 1 ஸ்பூனு. இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சு கேஸை ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா சூடான பிறகு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே மட்டன் ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிடுவேன். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது நம்மளோட எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 2 காஞ்ச மிளகாய் வத்தல், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா வத்தல் கருகிரும். இப்போ வத்தல் கலர் சேஞ்ச் ஆன பிறகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு நம்மளோட வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க, அப்போ சீக்கிரம் வதங்கிடும். இதுக்கு நல்லா வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நம்மளோட பட்டை கிராம் பொடி எடுத்து வச்சோம் இல்லையா 1 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொடியை சேர்க்க போகிறோம். அதாவது மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள் 3ஐயும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கு நான் மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன், ஏன்னா இது பெப்பர் தான் இதுக்கு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது மட்டன் சேர்த்துக்கோங்க. மட்டன் இந்த மாதிரி எலும்பில்லாத பீஸாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மட்டனை அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். நல்லா மட்டனை வதக்கும்போது அதிலேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு மட்டனை நல்லா வதக்கணும். அப்படின்னா தான் அதில் உள்ள தண்ணிலாம் வெளியே வந்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடணும். அப்படின்னா தான் அந்த கிரேவி ரொம்ப இல்லாமல் ஒரு செமி கிரேவியாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், மட்டன்லேருந்து லைட்டாக தண்ணி வர ஆரம்பிக்குது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு. இதுக்கப்புறம் நம்ம இதோட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் அடிக்க விட்டுருவோம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும், லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 விசிலும் அடிக்க விடுங்க. நம்ம வாங்குகிற மட்டனை பொறுத்து இருக்குது. சில மட்டன் சீக்கிரம் வெந்துடும், சில மட்டன் வேக லேட் ஆகும். அதனால் நீங்கள் அதை பொறுத்து விசில் அடிக்க விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட கேஸ் எல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வந்துருச்சு. இப்போ பெப்பரை சேர்த்துக்கோங்க. பெப்பர் நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன், ஏன்னா என் வீட்டில் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறதுனால ரொம்ப காரம் சேர்க்க மாட்டாங்க, அதனால் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இன்னும் கூட இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பிரட்டல் பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும் அந்த பெப்பரோட ஸ்மெல்லோட. அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி நல்லா இதை வற்ற வச்சு கிரேவி அப்படி ஒட்டுனாக்கில் அந்த கறி மேலே இருக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா வற்ற வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ரொம்பையும் கிரேவி இல்லாமல்
ஓரளவுக்கு மீடியமாக செமி கிரேவியாக இருக்கணும், அந்த அளவுக்கு வற்ற வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம தேங்காய் சோறோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நல்லா வற்றி வந்துருச்சு. நம்ம இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப கிரேவியாக இல்லாமல் மட்டன் மேலே ஒரு கோட்டிங் கொடுத்த அளவுக்கு சூப்பராக நம்மளோட மட்டன் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.